ஆத்ம வணக்கம். அன்பே சிவமணிமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. மனிதன் பொதுவாக எதை சிந்திக்கிறான், எதை சிந்திக்க வேண்டும்? மனிதன் பொதுவாக என்ன சிந்திக்கிறான்னா, எதை வேண்டணும்னு சொன்னாக்கா, கடவுள்கிட்ட போயிட்டு இறைவா என்னை படைத்து விட்டாய், நான் ஒரு பிறவியை எடுத்து வந்திருக்கிறேன், திடீர்னு மனித பிறவி எடுக்கலை, நான் எல்லா பிறவி எடுத்து தான் கஷ்டம் மனித பிறவி எடுக்கிறேன். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விரிவாகி கணங்களாகி பேயாகி ஒரு அசுராகி முனிவராகி தேவராய் செல்லாத காம்பா சங்கமத்தில் எல்லா பிறப்பு பெருங்கத்தி என்பெருமான் நம்ம கடவுளை மனிதன் படுத்திட்டான். ஆனால் இது நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாமே நம்ம நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேலே பிறவான பிறகு அறுத்து இறைவான்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் வேண்டணும். ஆனால் கடவுள் நம்ம அப்படி வேண்டலை. என்ன வேண்டுறோம்? இறைவன் மனிதனோட ஈஸ்வரன் அறிவின் ஆசை அறிவின் ஈஸ்வரன் இருப்பின் ஆசை அறிவின் ஆசைப்படப்பட ஆண்டவன் துன்பங்கள் ஆசைப்பட ஆனந்தமாவேன். ஆசையை விட்டுடணும். ஆசைப்படுறதே போனால் துன்பம் தான் செய்கிறோம். ஆசையை விடணும். சிவனுக்கு ஈசை நம்ம கூட உள்ளே இருக்கிறதால நம்ம எதையே நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அது நம்ம தான், அது நல்லதோ கெட்டது நம்மளே தான் சேரும். நீ அதிகமாக ஆசைப்பட்டால் அதிகமாக அதை அனுபவிக்கிறது துன்பத்தை அனுபவிக்க போகிற. இனிமேல் ஆசைப்படலாம், நீ துன்பமே இல்லை, நல்லா இருக்குப்ப. அப்போ என்ன செய்யணும்? மனுஷன் என்ன செய்யறான்? மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அப்போ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நினைக்காத இது போதும், அடுத்து உதவி செய்யணும், தர்மம் செய்யணும்னு தான் நினைக்கணும். அதுதான் நம்ம சிந்திக்கணும். அப்படி செஞ்சால் நல்லதுமா. ஆத்மாவுக்கு அபிஷேகம் குரு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.